நல்லைக்கந்தனுடைய 2025ஆம் ஆண்டு மகோற்சவத்தினுடைய 12ஆம் திருவிழா. பரந்த மயில், அதே போல கிளிவாகனம். இந்த கோவில்களுக்குள்ளேயே புது புது பாரம்பரியங்களை உருவாக்குறதுல வந்து நல்லூர்ல கட்டிய மேடை அல்லது கட்டிய விமானம் அப்படின்னு சொல்லப்படும். நம்முடைய நல்லை கந்த பெருமானே, நம்முடைய குரு என்று மொழி. நல்லைக்கந்தனுடைய 2025ஆம் ஆண்டு மகோற்சவத்தினுடைய 12ஆம் திருவிழா. நேற்று நாள் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம், இந்த வெட்டி வேர்ல மாலை செய்து போடுறது. யாழ்ப்பாணத்தில் அல்லது இந்த கோவில்களுக்குள்ளேயே புது புது பாரம்பரியங்களை உருவாக்குறதுல வந்து நல்லூர்ல நிகழக்கூடிய மாற்றம் என்றது எல்லா இடத்துலையுமே பரவும் என்றது மிக முக்கியமான விஷயம். இன்றைக்கு பல்வேறுபட்ட மாற்றங்கள். வாகனம் நேற்று வந்தது போல கிடையாது. அதை தாண்டி முருகனுடைய சாத்துப்படி இந்த விஷயங்கள் எல்லாம் வெவ்வேறுபட்ட மாற்றங்கள். அதை விட வந்து இந்த கட்டிய மேடை அல்லது கட்டிய விமானம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒன்று கூட நேற்றைய நாளில் அறிமுகப்படுத்தப்பட்டது. நாளில் சிறப்பான பல்வேறுபட்ட விஷயங்கள் திருவிழா நகர ஒவ்வொரு அர்த்தபூர்வமான விடயங்கள் இருக்கும். உள்வீதி வலம் பெறுகிற போது நம்பக்கூடிய வித்தியாசமான விஷயங்கள், இந்த திருவிழா நடக்கக்கூடிய முக்கியமான காட்சிகள் சொல்லி எல்லாவற்றையும் பதிவு செய்கிறேன். நல்லூர் திருவிழா இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. அதே மாதிரி தான் இந்த கிளிக்கோவர் வாசல்ல பிரசன்னா கோர்கள் தரக்கூடிய கந்தர் அனுபூதி மிக சிறப்பாக, மிக தெளிவாக ஒவ்வொரு நாளே பல பேர் கேட்பது போல இந்த நாளிலும் இருக்கிறது. எல்லாவற்றையும் சேர்த்து இந்த காணொலியில பார்க்கலாம். மப்பும் மந்தாரமான ஒரு சூழ்நிலையோடு நல்லூரானுடைய 12ஆம் நாளுக்குரிய மகோற்சவத்தினுடைய மாலை பொழுது ஆரம்பமாகிறது. இன்றைய நாளை பொறுத்தவரையில் உள்வீதியில் நாதஸ்வரத்தில் வந்து திருப்புகழ் ஓதப்படும் அப்படின்ற ஒரு விஷயம். ஒவ்வொரு நாள் நினைச்சோன்னா அந்த 10ஆம் திருவிழாவுக்கு பிறகு சிறப்பான விடயங்கள் உள்ளுக்கும் வெளியிலும் இடம்பெறும் என்று சொல்லி அந்த அடிப்படையில் வந்து உள்ளுக்கு நாதஸ்வரத்தில் திருப்புகள்லாம் ஓதப்படுகிற அதே வேளையில் வந்து வெளிவீதியில் முருகப்பெருமான் என்ன வாகனத்தில் வரப்போகிறார், எப்படி வரப்போகிறார், இந்த கேள்விகள் உங்களுக்கும் இருக்கும், எனக்கும் இருக்கும். இந்த காணொலியில் கட்டாயம் அதுக்கு பதில் கிடைக்கும். அதோட வந்து நேற்றைய நாளில் ஒரு மிக முக்கியமான மாற்றம் ஒன்று செய்யப்பட்டிருந்தது. அது தொடர்பில் வந்து நேற்று நான் குறிப்பிட்டிருந்தான். விரிவாக இன்றைக்கு அது சார்பிலும் பார்க்கலாம். நான் அடிக்கடி சொல்லக்கூடிய விஷயம், தனியாக இங்கே இருக்கக்கூடிய ஆக்கள் மாத்திரமல்ல, வேறுபட்ட பகுதியிலிருந்து நிறைய பேர் வருவினம், வேறு மொழி பேசக்கூடியவர்கள், வேறு பண்பாட்டை சேர்க்கக்கூடியவர்கள். சுவாமி உள்வீதி வலம் வரக்கூடிய இந்த நேரத்தில் வந்து இவ்வளோ ஒரு கூட்டம் இந்த முன்புறமாக இருக்கிறது என்றதை நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். சப்பரத்தினுடைய கட்டுமானம் எல்லாம் உயர்ந்து நிற்கிறது. அலங்காரா நல்லூர் கந்த சுவாமிகளுடைய இந்த நாளுக்குரிய மகோற்சவம். நேற்று நாள் ஒரு மாற்றம் செய்யப்பட்டிருந்தது. இந்த கட்டிய விமானம் அல்லது கட்டிய மேடை அப்படின்ற ஒரு விடயம் இந்த இடத்துல வச்சு தான் அது அறிமுகப்படுத்தப்பட்டிருந்தது நேற்று நாளில். அது தொடர்பில் வந்து இந்த கட்டியம் சொல்வதற்காக அது மேடைன்றதுக்கு அப்பால் விமானம் என்றால் விமானம் அதில் வந்து பொருள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். அதுக்கு மேலே உயரம் இல்லாது அப்படின்ற ஒரு சிறப்புரியது. ஒவ்வொரு நாளில் ஒவ்வொரு மாற்றங்கள். இன்றைய நாளில் வந்து பரந்த மயில், அதே போல் கிளி வாகனத்தில் முருகப்பெருமான் வீதி வலம் வரப்போகிறார். உள்ளே வந்து அந்தன சிவாச்சாரியருடைய திருத்தோளில் வந்து இப்போ பவனி வருகிறார். இந்த வாயில் பகுதி அடைந்து உள்வீதி சுற்றி அதுக்கு பிறகு வெளிவீதி வலம் வரப்போகிறார். கம்பீரமாக இந்த வாகனங்கள் காட்சி வருகிறது. நேற்று இதிலே ஒரு மாட்டம் சொல்லியிருந்தேன். இந்த பிறகு சாமி தூக்கி வரக்கூடிய அந்த நேரத்தில் வந்து தொண்டர்கள் எல்லாருமே இந்த வாகனத்தை சுற்றி இந்த இடத்துல வந்து அமர்ந்திருப்பார்கள் முருகன் வருகிற வரைக்கும். அந்தன சிவாச்சாரியருடைய திருத்தோள்களில் வந்து முருகப்பெருமான் உள்வீதி வலம் வருகிற அந்த வேலை சாமரமெல்லாம் வீசி இந்த பக்கத்தால் வருவார். திருப்புகள் நாதஸ்வரத்தில் இசைக்கப்படுகிறது.
நேற்று அறிமுகப்படுத்தப்பட்ட நான் குறிப்பிட்ட அந்த கட்டிய மேடை அல்லது கட்டிய விமானம் கோயிலுடைய முன்புற பகுதிக்கு கொண்டு வரப்படுகிறது. அதில் தான் தீபம் பூவெல்லாம் சாத்தி அந்த கட்டியமும் சொல்லப்படுவதற்கு நேற்று நாளில் இந்த அறிமுகப்படுத்தப்பட்டிருந்தது. ஒவ்வொரு நிறுவனத்தினுடைய உன்னதமான தன்மையும் அதை தலைமை தாங்குபவர்களாலே தான் தீர்மானிக்கப்படும். நல்லூர் கோவில் இவ்வளவு சிறப்பாக இருக்குது என்று சொன்னால் அதனை பரிபாலிக்கிற எசமான் என்று சொல்லப்படக்கூடியவர்களால் தான் இப்போது இருக்கக்கூடிய பாப்பான முதலியார். அதை தாண்டி இவர்கள் முன்வீதியாக வழிபட வருகிற சமகாலத்திலே தான் இன்றைக்கு மெல்லிய பச்சை நிறத்திலே தான் சுவாமி எழுந்தருளப் போகிறார் அழகிய மாலைகளோடு. இந்த சுவாமியை காவி சொல்வர்கள் இந்த புறமாக காத்திருக்கிறார்கள். ஒரு மயில் பறந்த நிலையில் 2 கிளிகள் ஒரு வானிலே பறந்து செல்வது போன்ற தோற்றமுறை இது கொடுக்கும். மங்கள வாத்தியம் சகிதமாக சுவாமி எழுந்தருளுகிறார். பச்சை மயில் வாகனனை என்று சொல்லி முருகனை சொல்வோம். அப்படி இருக்கக்கூடிய சாத்துப்படியோடு தனியாக வேல்பெருமானும் வள்ளி தெய்வானை தனித்தனியாகவும் எழுந்து வீதி வலம் வருவதை இவ்வளவு பெரிய கூட்டம் ஒன்று காத்திருக்கிறது நல்லூருக்கு முன்பாக. எப்படி இந்த மாலை பொழுது ஒரு மப்பும் மந்தாரமான சூழ்நிலையாக இருந்தாலும் இவ்வளவு பேர் வந்து காத்திருக்கிறார்கள். அதை விட காலநிலை இந்த சாத்துப்படிக்கு மிக ஒரு சரியான இடத்தை கொடுத்திருக்கிறது. அல்லது சரியான அந்த எடுப்பை காட்டுறதுக்கு கட்டியம் சொல்லக்கூடிய அந்த விஷயம் வணக்கம் இப்படியான விடயங்கள் அதை தாண்டி சரியாக நேரம் தவறாத ஒரு விடயம் தான் நல்லூரில் ஒவ்வொரு முறையும் சிறப்பிக்கப்படுகிறது. சரியா 6 மணிக்கு முருகப்பெருமான் இதை தாண்டி எழுந்து வருகிற அந்த அற்புத காட்சியை நீங்கள் எல்லோருமே சேர்ந்து இங்கே இருக்கக்கூடியவர்கள் நேரிலே பார்க்கக்கூடியவர்கள் கொடுத்து வைத்தவர்கள் ஏனையவர்கள் காணொலி வாயிலாக பார்ப்பீர்கள். பல்வேறுபட்டவர்கள் கருத்துக்கள் சொல்வீர்கள். காணொலியில் மேற்கொள்ளப்பட வேண்டிய மாற்றங்கள் அல்லது நல்லுரை தவறவிடுகிறீர்களா யாரெல்லாம் இந்த வரதுக்கு திட்டமிட்டிருக்கீங்க இன்னும் கொஞ்ச நாள் தான் இந்த திருவிழா முடிவதற்கு அந்த திட்டங்கள் தொடர்பில் உங்களுடைய மனப்பதிவுகள் இந்த விஷயங்கள் எல்லாவற்றையும் வந்து கீழே கருத்துக்களாக பதிவு செய்யுங்கள். உயர் அமர்ந்திருக்கக்கூடிய அந்த கிளிக்கோபுரத்தில் கொடி பறந்து கொண்டிருக்கக்கூடிய அதே வேளையிலேயே மிகப்பெரிய அதிகளவான பக்தர்கள் மத்தியில் இந்த வேல்பெருமான் எழுந்து வருகிறார். வித்தியாசமான சாத்துப்படி இந்த நாளில் இன்னுமே இயற்கையும் சேர்ந்து இந்த சாத்துப்படிக்குரிய உயிரோட்டத்தை கொடுக்கிறது.
தத்ரூபமாக அழகாக முருகப்பெருமான் பரந்த மயில் அதே மேலையிலே சமாந்தரமாக 2 கிளி வாகனத்தில் வள்ளிதேவானர் சூழவலம் பிரசன்னா குருக்களை தவிர்த்துவிட்டு இந்த நல்லூரானுடைய திருவிழா நாட்களை அவ்வளவு இலகுவிலே கடந்து போய்விட முடியாது. அந்த அளவு தூரம் எல்லோருக்கும் நெருக்கமாக இந்த கந்தர் அனுபூதி அதை தமிழில் தருகிற சிறப்பு, இசையோடு சேர்த்து வருகிற இன்னும் ஒரு அற்புதமான வடிவத்தை அவர் இங்கே வைத்திருக்கிறார். இதனாலே நிறைய பேர் அவருக்காகவே காத்திருக்கிறார்கள் இந்த பகுதியிலே. அதை விட வெவ்வேறுபட்ட இடங்கள் இருந்தும் அதற்கு மிகப்பெரிய ரசிக்கக்கூடிய ஒரு பட்டாளம் ஒன்று உருவாகி இருக்கிறது. முருகன் தனிவேல் முனீனம் குரு என்று வேல்தான் நம் குரு என்று வேல்தான் நம்முடைய குரு என்று அருள் கொண்டு அறியாதார் அறியும் தரமோ முன்பினை பயனினால் தானே அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி என்பது போல வேல்தான் நம்முடைய குரு என்று அறியாதிருப்பவர்கள் அவன் அருள் இல்லாதவர்களே. வேல் ஒரு ஆயுதம் என்றும் அது எப்படி கடவுளாகும் என்றும் முன்னொருகால் சொன்னவர்கள் இப்பொழுதும் சொல்பவர்களுக்கு அருணகிரியாருடைய வாக்கு வேல்தான் குரு என்று முனி முருகன் முருகன் குரு என்று அருள் கொண்டு அறியாதார் அறியும் தரமோ உருவமற்றவன் கருவமற்றவன் உலகாயும் உள்ளவன் இளதாயும் உள்ளவன் இருளும் மற்றவன் ஒளியும் மற்றவன் எல்லாம் நிறைந்தவன் எதுவும் மற்றவன் அவன் நம்முடைய குரு அவன்தான் நல்லை தந்தவே நல்லூர் தந்தவே பெருமான் முருகன் தனிவே முனிலம் குரு என்று அருள் கொண்டறியார் அறியும் தரமோ குருவன் கருவன் உலகன் விலகன் விருளன் ஒளியன் பெருங்கருவே எல்லாமாகி அருவமும் உருவமாகி
அனாதியாய் பரவாருந்தாய் பிரம்மமாய் நின்றதோய் விளம்பதோர் நீயாகியே ஏழ்மடிவாகியே நிற்கும் நம்முடைய நல்லை கம்ப பெருமானே நம்முடைய குரு என்று மொழி நீ இணைவாயாக. இன்றைக்கு எம்பெருமான் கிளிவாகனத்திலும் மயில் வாகனத்திலும் அமர்ந்து வருகிற அற்புதமான காட்சியை குஷாந்தன் வீழ்வினராக தரிசிக்கின்றீர்கள். எம்பெருமான் இன்றைக்கு மருகு மாலை அணிந்திருக்கிறார். முருகனுக்கு மிகவும் உகந்தது மருகு. அது சாதாரணமாக வளர்ப்பது கடினம். ஆனால் முருகனுடைய திருவருள் இத்தனை மருகு இலைகளை பெற்று அழகான மாலையை கொடுத்திருக்கிறார்கள். மருகு இலைகளிலே மாலை சுற்றிய மணாளன் முருகப்பெருமான் அதற்கு ஏற்றாற் போல திருக்கல் மாலையும் அதே மரத்திலே வேட்டியை அணிய வைத்திருக்கிறார். இதுதான் நல்லூரினுடைய அலங்கார கந்தன் அல்லவா. இன்றைக்கு உள்வீதியிலே திருப்புகளுக்கு முதன்மை கொடுத்தார்கள். நாதஸ்வரத்திலே திருப்புகள் உள்வீதி பிரகாரத்திலே இடம்பெற்றது. நல்லூரும் திருப்புகளும் என்றால் அதை பற்றி மணிக்கணக்காக பேசலாம். அருணகிரியார் நல்லூர் மீது திருப்புகள் பாடியிருக்கிறார் என்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. அவர் நல்லூர் என்று நேரடியாக குறிப்பிடாவிட்டாலும் கூட்டார் சூடும் தொட்டலர் குழலியர் என்று தொடங்கி பாடி யாழ்ப்பாணாயம் பட்டினம் நறுவிய பெருமாளே என்று பாடுகிறார். யாழ்ப்பாண பட்டினத்திலே இருக்கிற பெருமாளே என்று அருணகிரியார் பாடினார். அதை பற்றி இன்னும் விரிவாக நான் அருணகிரிநாதன் உற்சவத்தின் பொழுது சொல்லலாம் என்று நினைக்கிறேன். திருப்புகள் என்று வந்தால் அருணகிரியார் திருப்புகளைத்தான் நாங்கள் தெரிந்து வைத்திருக்கிறோம். அல்லது திருப்புகளுக்கு மறுபேரே அருணகிரி என்கிற அளவிற்கு திருப்புகளை அருணகிரியார் பாடியிருக்கிறார். 10,000க்கும் மேற்பட்ட பாடல்களை அவர் பாடியிருந்தாலும் 1310 பாடல்கள் அளவிலே தான் இப்பொழுது எங்களுக்கு கிடைக்கின்றன. அது திருப்புகளுக்கு இருக்கக்கூடிய சிறப்பு. ஆனால் எங்கள் நாட்டு கவிஞர்கள் பலர் திருப்புகள் எழுதி பார்த்திருக்கிறார்கள். அதே போல தமிழ்நாட்டிலும் எழுதி பார்த்திருக்கிறார். எங்கள் நாட்டிலே கவிஞர் சோ பத்மநாதன் என்கிற சோப்பா எழுதியிருக்கிறார். அமரர் சேந்தன் எழுதியிருக்கிறார். இன்னும் கிறிஸ்தவர்களுக்குள்ளே அச்சிவேலி தம்பிமுட்டு புலவர் எழுதியிருக்கிறார். இப்படி திருப்புகள் என்கிற பெயரிலே பாடல்களை எழுதியிருக்கிறார். நான் ஒருவருடைய பெயரை இன்னும் சொல்லவில்லை. அவர் மிக வயதிலே இளையவர். யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்திலே ஆர்ட் அண்ட் டிசைன் படித்தவர். இப்பொழுது பட்டதாரியாக இருக்கிறார். கோப்பாயைச் சேர்ந்தவர். அவருடைய பெயர் துணை பெயர் யோகி. முருகப்பெருமான் அவருக்கு கொடுத்த திருவருள் என்றுதான் நான் நினைக்கிறேன். அவருடைய பாடல்களை முருகன் அங்கீகரித்திருக்கிறார். இதுவரையிலே அவர் கடந்த வருடம் வரை 24 திருப்புகழ் பாடல்களை அவர் எழுதியிருக்கிறார். கவராஜா கஜேந்திரன் என்பது அவருடைய பெயர். முருகன் அடியவராக இந்த கூட்டத்திற்குள்ளே நிற்கிறார். அவருடைய பாடல்களிலே இருக்கிற சிறப்பு என்னவென்றால் அருணகிரியாருடைய சந்த திருப்புகள் போல எளிமையான வார்த்தைகளோடு சிறப்பான திருப்புகழ் பாடலை அவர் பாடியிருக்கிறார். அந்த திருப்புகழ் பாடல்கள் ஒவ்வொரு நாளும் பெரும்பாலும் ஒவ்வொரு நாளும் சுவாமி வசந்த மண்டபத்திற்கு இருப்புக்கு வந்ததும் அந்த பாடலை தான் ஒளிபரப்புவார். அந்த பாடலில் இன்னும் விசேஷம் என்னவென்றால் குபேரவாசல் கோபுரம் திறந்த பொழுது முருகன் அங்கே ஆனந்த நடனம் ஆடினார். அவருடைய அருவும் உருவும் என்று தொடங்குகிற அந்த பாடலுக்குத்தான் முருகன் ஆனந்த நடனம் ஆடினார். இப்படி எங்கள் மண்ணினுடைய புலவர்களுடைய பாடலாசிரியர்களுடைய கவிஞர்களுடைய பாடல்களை ஏற்று அங்கீகாரம் வழங்குகிற ஒரு சிறப்பு கூட நல்லூரிலே இருக்கிறது. அதை விட சுவாமி இருப்புக்கு வந்ததும் வசந்த மண்டபத்தில் இருப்புக்கு வந்ததும் என்முகம் பாரையா சண்முகனே என்று வீரமணி ஐயாவுடைய பாடலை
பாடுகிற வழக்கம் கூட, அங்கே ஒலிக்க விடுகிற வழக்கம் கூட நல்லூரிலே இருக்கிறது. அப்படி திருப்புகழுக்கு நல்லூரிலே சிறப்பான முக்கியத்துவம். அருணகிரியார் திருப்புகழுக்கு அப்பாலும் எங்கள் நாட்டு கவிஞர்களுடைய திருப்புகளுக்கும் இங்கே அங்கீகாரம் வழங்கப்படுகிறது என்பதைத்தான் நான் சொன்னேன். ஏனென்றால் இங்கே எங்கள் மண்ணினுடைய கலைஞர்களுக்கு எங்கள் மண்ணிலே முதலிலே அங்கீகாரம் வழங்கப்பட வேண்டும், நல்லூரலை செய்கிறது. எனவே ஏனைய ஆலயங்களிலும் அந்த நடைமுறை தொற்றுகையாக ஏற்பட வேண்டும் என்பதை வினயமாக வேண்டிக் கொள்கிறேன். இது முருகப்பெருமானை சுமந்து கிளி வாகனம், முருகப்பெருமானை சுமந்து மயில் வாகனம் செல்கிறது. அது யார் என்று உங்களுக்கு தெரியும். சூரபன்மன் உடலை பிளந்த பொழுது சூரபன்மன் சாகவில்லை, அவன் நல்ல புத்தி பெற்றான், சேவலாகவும் மயிலாகவும் மாறினான். சேவற்கொடியை முருகன் ஏற்றுக்கொண்டார், மயிலை தன்னுடைய வாகனம் ஆக்கினார். அதனால் தான் கந்தபுராணம் பேசும், தீயவை புரிந்தாரே நம் குமரவேள் திருமுன்னுற்றால் தூயவராகி மேலை தொல்கதி அடைவர் அயமும் வேண்டும் கொள்ளோ என்று பேசும். அப்படி என்ன தீமை புரிந்தாலும் சரண்ட பண்ணினால், முருகா என்று சரண் அடைந்து விட்டால் அவர் தூயவராகி மேலை தொல்கதி அடைவார் என்று கச்சியப்பர் குறிப்பதை பார்க்கிறோம். இந்த முருகனை சுமக்கிற வாகனம் சூரபன்மன் நல் புத்தி பெற்ற வாகனம், அதுதான் மயில் என்று கண்டோம். கிளி யார் என்று கேட்டால் அவர்தான் அருணகிரியார். இங்கே பிரசன்னா குருக்கள் பாடுகிற கந்தர் அனுபூதியை நீங்கள் ரசிக்கிறீர்கள். அருணகிரியார் திருப்புகழ் பாடினார், திருவகுப்பு பாடினார், வேல் விருத்தம், மயில் விருத்தம், சேவல் விருத்தம், கந்தர் அலங்காரம், இப்படியெல்லாம் நூல்களை பாடினார். அவருடைய வாழ்க்கையினுடைய நிறைவு கட்டத்திலே அவர் கந்தர் அனுபூதி பாடினார். அணு என்றால் அனுபவம், பூதி என்றால் அறிவு. அனுபவம் மூலமாக பெற்றுக்கொள்ளப்பட்ட அறிவை அவர் பாடினார். அதிலே மனதுக்கு உபதேசம் செய்கிற பாடல்கள் தான் சிறப்பான பாடல்கள். அனுபூதியிலே, கந்தர் அனுபூதியிலே 51 பாடல்கள் இருக்கின்றன. சிலர் 105 என்கிறார்கள், அது தவறு என்றுதான் நானும் நினைக்கிறேன். 51 பாடல்கள் தான் ஏற்றுக்கொள்ளப்பட்ட பாடல்கள். அதைத்தான் இங்கே கிளிக்கோபுரத்திற்கு முன்னாலே வைத்து பாடுகிறார்கள். முருகப்பெருமானுடைய தோள்களிலே அருணகிரி கிளி ரூபத்திலே இருந்து இந்த கந்தர் அனுபூதி உபதேசத்தை பெற்று எங்களுக்கு சொல்லி இருக்கிறது அந்த கிளி, அதுதான் கந்தர் அனுபூதி. அதை இப்பொழுது விஸ்வ பிரசன்ன குருக்கள் எங்களுக்கு உரையோடு பாடுகிறார், சொல்கிறார். நாங்கள் கேட்டு மெய்மறந்து போகிறோம். கடுவாய் மனமே, கெட்டு போகிற மனமே, கதிகள் உனக்கு ஒரு வழி சொல்கிறேன் கேள். இப்படியாகத்தான் பாடல்கள் அமைந்திருக்கின்றன. எனவே ஒரு உபதேச பாங்கிலான பாடல்கள். அதை இங்கே உஷாந்தன் முழுமையாக காட்சிப்படுத்துகிறதை நீங்கள் ஒவ்வொரு நாளும் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த கிளி பாடுகிறது என்றால் அதிலே ஒரு நுட்பமான செய்தி இருக்கிறது. என்ன என்று கேட்டால், கிளி சுயபுத்தி அற்றது, கேட்டார் பேச்சை கேட்டு பேசும் கிளிப்பிள்ளை என்றுதானே சொல்வோம். ஆகவே கிளிப்பிள்ளை என்ன செய்கிறது என்றால், முருகன் சொல்ல அதை தோளிலே இருந்து கேட்டு அதை இந்த உலகத்திற்கு சொல்லி இருக்கிறது. அதுதான் கந்தர் அனுபூதி. எனவே முருகனுடைய வாசகம் தான் கந்தர் அனுபூதி என்று கொள்வது பெருமை உடையது. அந்த வகையில் கிளி வாகனம், இந்த 2 கிளி வாகனங்கள் வள்ளிநாச்சியாரையும் தெய்வயானை அம்மையையும் சுமப்பதை பார்க்கிறோம். அதிலே கூட சிறப்பு இருக்கிறதை உணர்ந்து கொள்கிறோம். இது இத்தகைய பக்திமயமான சூழலிலே இன்றும் நெல்லையம் பெருமானுடைய 12ஆம் திருவிழா களை இருக்கிறது. காட்சிகளை எல்லாம் உஷாந்தன் வியூ தரிசனப்படுத்தி இருக்கிறது. உலகெங்கனும் இருந்து நெல்லை முருகப்பெருமானை நீள நினைந்து போற்றுகிறீர்கள். அத்தனை பேருக்கும் முருகப்பெருமானுடைய திருவருள் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து நான் விடைபெறுகிறேன். மாதற்ற குற்றமில்லாத மணிக்குன்றை